சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த ஜோதிட சாஸ்திரம் என்று வருகின்ற போது அந்த சாஸ்திரம் மனித குலத்திற்கு வழிகாட்டுவதற்காக படைக்கப்பட்ட சாஸ்திரம். எல்லோரும் ஒரு விதமான பலன்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்றாலும் யதார்த்தமானது ஒரு விஷயம் என்னன்னா, நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்னதாக சொல்வதுதான் ஜோதிட சாஸ்திரம். அதை சொல்பவர்கள் தான் உண்மையான ஜோதிடர்களாக இருக்க முடியும். என்னுடைய கடந்த பதிவுகளில் நீங்கள் பார்க்கின்ற போது, உதாரணத்திற்கு சொல்கிறேன், இதே சன் ஆஸ்ட்ரோ டிவியின் வழியாக நான் பேசியிருக்கின்ற குரோதி ஆண்டு குறித்த பதிவினை பார்க்கின்ற போது, சமீபத்தில் நடந்து வரும் நிகழ்வுகள் பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரிந்துவிடும். எல்லாரும் சொல்லுவீங்கல்ல, ஜோதிடர்கள் முன்னதாக சொல்வதில்லை என்று. ஆனால் முன்னதாக சொல்லக்கூடிய அறிவாற்றல் ஒரு சிலருக்கு இருக்கிறது, நிச்சயமாக சொல்ல முடியும். பஞ்சாங்கங்களும் அதை முன்னதாகவே தெரிவிக்கின்ற வகையில் தான் தயாரிக்கப்படுகிறது. நீங்க அரசாங்கத்துடைய வானியல் மண்டலமாகட்டும், சாஸ்திரமாகட்டும், நாளை மழை வரப்போகிறது என்றால் இன்று சொல்வார்கள். ஆனால் பஞ்சாங்கம் என்பது அப்படி அல்ல. இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த விதமான பலன்கள் ஏற்படுகிறது என்பதை மிக துல்லியமாக கூற முடியும் பஞ்சாங்கத்தில், கிரக சஞ்சார நிலைகளை வைத்து. ஒரு சில பஞ்சாங்கங்களில் அதையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள், இந்த ஆண்டில் இது நடக்கும் என்று. இதை குரோதி ஆண்டு குறித்த வருட பலனில் நானும் பேசியிருக்கிறேன். நீங்கள் என்னுடைய பதிவினை எடுத்து பார்த்துக் கொள்ளலாம். இதற்கு மேலாக ஜூலை மாதம் 7ஆம் தேதி தினமலர் நாளிதழில் இந்த குரோதி ஆண்டினை பற்றி ஒரு சின்ன தகவலை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த தகவலில் நான் சொல்லியிருக்கின்ற கருத்துகள் இப்பொழுதும் அச்சில் இருக்கிறது. நெடுஞ்சாலைகளில் அதிகபட்சமாக விபத்துகள் நேரும். இன்று நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நேற்று பார்த்தீங்கன்னா 2 விபத்துகளும் 8 பேர் மரணம். அதற்கு முந்தின நாள் ஒரு ரயில் விபத்து நடக்கிறது. இது போன்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ விபத்துகள் இல்லாத நாளே கிடையாது என்கின்ற அளவிற்கு குரோதி ஆண்டு இருந்து கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். வேண்டுமென்றால் ஜூலை மாதம் 7ஆம் தேதி வெளியே வந்துள்ள தினமலர் நாளிதழை எடுத்து நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அதற்கு மேலாக காவல்துறையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் என்பதையும் குரோதி ஆண்டு பிறப்பின் பொழுதே நான் பேசி இருக்கிறேன். உங்களுக்கு தமிழக காவல்துறையில் சமீப காலத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். மாநகராட்சி கமிஷனர் மாற்றப்பட்டிருக்கிறார், உள்துறை ஏடிஜிபி மாற்றப்பட்டிருக்கிறார். இப்படி நிறைய மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல காவல்துறை அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையும் இருக்கிறது, இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையும் இருக்கிறது. காவல்துறையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் என்பதையும் தெளிவாக எழுத்து வடிவமாக, பேச்சின் வடிவமாகவும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். மேக வெடிப்புகளால், குறிப்பாக கவனிக்கணும், மேக வெடிப்புகளால் அளவற்ற மழையை அடிக்கடி எதிர்கொள்ள நேரிடும். இதையும் சொல்லியிருக்கிறேன். 2வது ரயில் விபத்துகள், இதையும் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய குரோதி ஆண்டு குறித்த நீங்க பலன்களை எடுத்து பார்த்தால் இந்த தகவல் எல்லாம் வரும். இதே தகவலை தினமலர் நாளிதழிலும் நான் பேசியிருக்கிறேன். இதற்கு முன்னதாக நீங்கள் கவனித்தீர்களோ இல்லையோ, இப்பொழுது சொல்கிறேன். இதன் பிறகு என்ன நடக்கப் போகிறது இந்த ஆண்டில்? நிச்சயமாக எல்லையில் போர் பதட்டம் ஏற்படும் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எல்லையில் நிச்சயமாக போர் பதட்டம் உண்டாகும். உலக அளவில் ஒரு போர் நடப்பதற்கு வழிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நம்முடைய எல்லையில் போர் பதட்டம் நிலவுகின்ற போது அதை அடக்குகின்ற சக்தி நம்முடைய இராணுவத்திற்கு உண்டாகும். மீண்டும் நம்முடைய இராணுவத்தின் பெருமை வெளிப்படுகின்ற நிலை இப்பொழுது ஏற்படும். மேலும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். காலம் எவ்வளவோ மாறி இருக்கிறது. நிறையவே பயணங்களை நாம் மேற்கொண்டு வருகிறோம். குறிப்பாக வாகன பயணம் என்பது அதிகரித்து விட்டது இப்பொழுது. அதே நேரத்தில் இந்த ஆண்டு குரோதி ஆண்டில் கூறப்பட்டிருப்பது என்னவென்றால், நெடுஞ்சாலைகளில் வாகன விபத்துகள் அடிக்கடி நிகழும், உயிர் பலி ஏற்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒரு வேண்டுகோளாகவே உங்களுக்கு வைக்கிறேன். வேகத்தை கட்டுப்படுத்துவது என்பது உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும். இது வேண்டுகோள் தான்.
எந்த விபத்து, இவர்தான் இந்த இந்த எண்ணுள்ள கார் தான் விபத்துக்கு உள்ளாகும் என்பதெல்லாம் அல்ல. விபத்து நடைபெறுவதற்கு, வாகன விபத்து நடைபெறுவதற்கு நெடுஞ்சாலைகளில் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அதற்கு மேலாக காவல்துறையில் மாற்றம் இன்னும் 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 இருக்கிறது, நிச்சயமாக நடக்கும். இந்த மேக வெடிப்பு என்று சொல்லுகின்ற போது இப்பொழுது வயநாட்டில் நடந்திருக்கிறது நேற்று. நாளை 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 இது தொடரும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்திலும் வரும், கேரளாவிலும் வரும், ஆந்திராவிலும் வரும், கர்நாடகாவிலும் வரும். மேக வெடிப்புகள் இந்த குரோதி ஆண்டு முடிவதற்குள் பல்வேறு சம்பவங்கள், இரவில் கடினமான மிக பலத்தமான மழை பெய்து நகரங்களை மூழ்கடித்திடக்கூடிய நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மழை நீர் பார்த்தீங்கன்னா அது என்னதான் அணைகளை கட்டி வைத்தாலும் சரி, இன்று நான் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் கல்லணையில் கட்டி வைத்திருந்த தடுப்பணை தகர்க்கப்பட்டு இருக்கிறது இந்த வெள்ளத்துல. இது போன்று நிறைய தடைகளை உடைத்துக் கொண்டு பொங்கி வருகின்ற நீர் கடலில் சென்று கலந்திடக்கூடிய நிலை ஏற்படும். அந்த அளவிற்கு நீர்ப்பெருக்கு என்பது ஏற்படும் இந்த ஆண்டில். இது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க இதை என்னன்னா ஒரு வருமுன் காப்பதுதான் ஜோதிட சாஸ்திரம். உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. நாளைக்கு சொன்னீங்களா, அன்றே சொன்னீர்களா என்ற கேள்வி உங்களுக்கு வரல. இன்றே சொல்கிறோம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து விமான போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, அதில் பாதிப்பு ஏற்படவும் இந்த குரோதி ஆண்டு வரையில் வாய்ப்புகள் இருக்கிறது. அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ரயில் விபத்து என்பது எப்பொழுது நடக்கும், எங்கே நடக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் குரோதி வருடத்தில் என்னன்னா மனிதர்கள் கொத்து கொத்தாக மடிவார்கள் என்பதுதான் இந்த ஆண்டினுடைய வெண்பா. அப்ப மனிதர்கள் இறக்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற ஒரு இடத்தில் தான் அது விபத்துகள் நடைபெறும் வாய்ப்பு இருக்கு. ரயில் நிறைய விபத்துகளை சந்திக்க நேருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ரயில் பயணத்தின் போது கவனமாக இருங்கள், முடிந்தவரை விழிப்புடன் இருங்கள். அடுத்து சொல்ல வேண்டுமென்றால், இதுவரையில் ஆந்திரா வெளிப்படவில்லை. ஆந்திரா, கேரளா, தமிழகத்தின் அணைகள் நிரம்பும். இந்த அணைகள் நிரம்புகின்ற போது அதை திறந்து விடுகின்ற நிலை அரசாங்கங்களுக்கு ஏற்படும். அப்போ நதிகளில் வெள்ளப்பெருக்கு அதிகரிக்கும். மேலும் சொல்ல வேண்டும் என்றால் இதையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திருப்பதி மலை, ஜவ்வாது மலை, ஊட்டி மலை, கொடைக்கானல் மலை, இந்த முக்கியமான மலை பிரதேசங்களில் இடியுடன் கனத்த மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதை நீங்கள் நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் எந்தெந்த ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு அதிகரிக்கும் என்று பார்க்கின்ற போது, காவிரியில், கொள்ளிடத்தில், வைகையில், குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு அதிகபட்சமாக இருக்கும். வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற போது கரையை ஒட்டியுள்ள கிராமங்கள் எல்லாம் வெள்ளத்தினால் பாதிப்பு உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மேலாக சென்னைக்கு ஒரு எச்சரிக்கை என்னவென்றால், நள்ளிரவில் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஐப்பசி மாதத்தில், கார்த்திகை மாதத்தில் செம்பரம்பாக்கம் கொள்ளளவை மீறி அதிகரித்திடக்கூடிய, ஏரி நிரம்பிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பினாலே, பாலாறு வெள்ளம் பெருக்கெடுத்தாலே சென்னை, செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களுக்கு நெருக்கடிகள், வெள்ள அபாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஆண்டில் முக்கிய அரசியல்வாதிகளுக்கும் கண்டம் காத்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு நிறைய சோதனையான ஆண்டுங்க. அப்ப இந்த சோதனையான ஆண்டுல போலி பொருட்கள் வரும், தவறான மனிதர்களுடைய நடவடிக்கை அதிகரிக்கும் என்பதை நிறைய சொல்லியாச்சு. நான் இப்பொழுது என்ன சொல்லுகின்றேன், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு, மழையிலிருந்து, அடைமழையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருங்கள். குறிப்பாக சென்னை மாநகர மக்களும் சரி, எச்சரிக்கையாக இருந்து கொண்டிருங்கள். எச்சரிக்கைத்தான் உங்களால் பாதுகாத்துக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும். கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா சென்னையில் பல பகுதிகளில் முதல் மாடி வரையில் தண்ணீர் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அப்போ முதல் தளத்தில் வசிப்பவர்கள் எப்பொழுதுமே முக்கியமான பொருட்களை எச்சரிக்கையாக, ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது போன்ற நிலை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது.
பெருமழை பெய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பவும் வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழகத்தில் உள்ள மலை பிரதேசங்கள் வெள்ள பெருக்கெடுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட்டால், பாதுகாப்பாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு சங்கடங்கள் எதுவும் நிகழாது. மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.